அந்த மனுஷன் அப்படிதாங்க. நாம் எதை கேட்டாலும் சட்டுன்னு பதில் சொல்ல மாட்டார். ஏதோ வாயில் கொழுக்கட்டையை வச்சுருக்கிற மாதிரியே எப்பயுமே அமைதியாகவே இருந்துட்டுருப்பார். அப்புறமா நாம் 2-3 முறை கத்தி பேசினா தான் என்ன அப்படின்னு கேட்பார். அப்படின்னு சிலரை பற்றி சிலர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோங்க. சிலர்லாம் எது நடந்தாலும் மௌனமாகவே இருப்பாங்க. நம்மளை வேவு பார்க்குற மாதிரியே இருப்பாங்க. நம்மளை ஏதோ கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குற மாதிரியும் மௌனமாக உட்கார்ந்துட்டுருப்பாங்க. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சு அப்படிங்கிறது பேச்சுக்குரிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் தான். ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அது புதனால் தான் அதிகமாகவே வரும். அப்போ இந்த புதன் ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் வளவள மலமலான்னு நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேச்சால் எல்லாரையும் சரி பண்ணுவாங்க. பேசியே ஒரு வழிக்கு நான் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பேச்சு திறமை வர்றதெல்லாம் புதனால் தாங்க. எல்லாம் சரிதாங்க. பேச்சுக்குரிய இடம் 2ஆம் இடம்தான். அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இந்த பேசாமல் மௌனமாக இருக்காங்களே அதுக்குரிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது தாங்க. அந்த மௌனத்துக்கு உரிய கிரகம். ஞானக்காரகன் நாம் சொல்கிறோங்கள கேது. அந்த கேது ஆதிக்கம் உடையவர்கள் மௌனமாக இருப்பாங்க. வளவலான்னு பேச மாட்டாங்க. ஆனால் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல சரியான வார்த்தையை பயன்படுத்தி பேசிட்டு போயிடுவாங்க. அஸ்வினி, மகம், மூலம் இதெல்லாம் கேதோட நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க கூட அந்த மாதிரி தான் இருப்பாங்க. திடீர்னு பாயிண்ட்டாக பேசிட்டு போயிடுவாங்க. உங்கள் ராசிக்குள்ளார கேதுவோ அல்லது லக்னத்திலேயோ கேது உட்கார்ந்துருந்தாலும் அவங்க மௌனமாகவே இருப்பாங்க. அது எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, மிதுன லக்னம், சிம்ம லக்னம், எந்த லக்னத்தில்னாலும் பிறந்திருக்கலாம். அவங்களுக்கு லக்னத்தில் கேது இருக்குன்னா அவங்க கொஞ்சம் மௌனமாக தான் இருப்பாங்க. தொடர்ந்து பெருசாக பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ மௌனமாக இருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ லக்னத்தில் கேது உட்காந்துட்டாரா, அதான் அவர் அமைதியாகவே இருந்துட்டுருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கேது தான் மனக்குழப்பத்தால் ஏற்படுத்தக்கூடிய மௌனம். நாம் எதாவது சொன்னோம்னா நாம் எதாவது சிக்கிப்போமோ, நாம் அவசரப்பட்டு எதாவது சொல்லிட்டோம்னா நாம் எங்கேயாவது மாட்டிப்போமோ அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தால் மௌனத்தை தரக்கூடிய கேது லக்னத்தில் உட்கார்ந்துருந்தால் அது மாதிரி நடத்துவாருங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் அந்த பேச்சு ஸ்தானம், வாக்கு ஸ்தானத்துக்குரிய கிரகம். 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த மௌனம் இருக்குங்க. அதாவது இந்த 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருந்தாலும் அவங்களுக்கு மௌனமே பெரிய சொத்தாக இருக்கும். அவங்களும் அதிகமாக எதுவும் பேசி அலட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா நாம் பேசி என்ன ஆக போகுது, எல்லாம் அவங்க தான் சேர்ந்து முடிவெடுக்க போகிறாங்க, அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மௌனமாகவே அவங்களும் இருந்துருவாங்க. கேது மட்டும்தான் மௌனத்துக்கு உரிய கிரகமா, வேறு எந்த கிரகமே மௌனத்தை கொடுக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்ரீபதி பத்ததி அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுதுன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட அவங்க மௌனமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த 9ல் குரு அப்படின்னா என்ன, குருஸ்தானம். குருவாக இருக்கிறவங்க அதிகமாக பேசுவாங்களா? குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. அதனால் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் அதிகமாக சிலர்லாம் பேச மாட்டாங்க. அப்போது மௌனத்துக்கு உரிய கிரகமாக கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நூல்களில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஏகப்பட்ட நூல்கள், சாராவளி அதெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தவங்க வளவலான்னு பேசினாலும் நம்ம வருத்தப்படக்கூடாது, மௌனமாக இருந்தாலும் அவங்கள நாம் சபிச்சுன்னு இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க கிடையாது. அவங்க பிறந்த நேரத்தில் அமையக்கூடிய கிரகங்கள் தான் அவங்கள வழிநடத்துது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் யார் மேலேயும் கோபப்படாமல் நாமும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களையும் சந்தோஷத்தோடு பார்க்கலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் வெற்றிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.